ஹாய் கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் மயூன் vlogs. இன்றைக்கி தேர்ட் டே ஆஃப் திருப்பதி. இன்றைக்கி மலை மேலே உள்ள திருப்பதியையும் திருப்பதியை சுற்றி உள்ள 6 கோவிலையும் பார்க்கலாம் வாங்க. நாங்கள் மார்னிங் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். எங்களுக்கு நைட்டு 10 o'clock தான் ஸ்லாட் டைமு. பட் நாங்கள் திருப்பதியை சுற்றி ஒரு 6 டெம்பிள் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதையும் பார்க்கலான்றதுக்காக நாங்கள் ரூம்லேருந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே திருப்பதிக்கு போகிற பஸ் எப்போவுமே ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து அது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நாங்களும் பஸ் ஏறி திருப்பதிக்கு கிளம்பிட்டோம். நம்ம பஸ் ஏறினதுலேருந்து 1 to 1.5 hours திருப்பதி மலையை ரீச் ஆகிடலாம். இடையில ஒரு செக்கிங் பாயிண்ட்டும் இருக்குது. இங்கே பஸ்லையே டிக்கெட்லாம் தரமாட்டாங்க. பஸ்ஸு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகும். அங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அங்கே போய் தான் நம்ம டிக்கெட் எடுத்துக்கணும். நம்ம டிக்கெட் எடுத்த 5 to 10 minutesலேயே செக்கிங் பாயிண்ட்டை ரீச் ஆகிடுவோம். அங்கே நம்ம பஸ்லேருந்து எல்லோரும் இறங்கி நம்ம கொண்டு போகிற லக்கேஜையும் நம்மளையும் செக் பண்ணிவிட்டு நம்ம இறங்கின பஸ்லையே ஏறி திருப்பதி மலைக்கு போயிடலாம். நம்ம மலைக்கு போகிற வழியெல்லாம் க்ரீனிஷாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். திருப்பதி மலை மேலே எப்போவுமே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்களும் மலை மேலே ரீச் ஆகிட்டோம். நாங்கள் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டு டீ காஃபியெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த 6 கோவில் பார்க்குறதுக்காக கேப் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபைனலாக 1300 rupeesக்கு கேப் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த 6 கோவில் பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். மலை மேலே உள்ள 6 கோயிலுமே ரொம்ப பழமையான கோவில். இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிறதுனால நம்ம கேப் அரேஞ்ச் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த 6 கோயில்லையும் கொஞ்சம் க்யூவில் நின்று சாமி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு போன இடம் தான் வேணுகோபால டெம்பிள். இந்த கோவிலுக்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. பெருமாள் தன்னோட சீடர் கூட தாயம் விளையாண்ட இடம்னு இந்த இடத்த சொல்கிறாங்க. நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம கோவிலுக்குள்ளே நுழையிறப்ப இங்கே நிறையா ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் இங்கே பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். நிறைய ஃபுட் ஷாப்பும் இருக்குது. செகண்ட் நம்ம போன இடம் தான் ஆகாஷ கங்கா தீர்த்தம். இது திருப்பதியில் இருக்கிறதுலையே ரொம்ப ஸ்பெஷலான தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் தான் வெங்கடாஜலபதிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு இங்கே தான் தண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. பட் இப்போ தான் பைப் கனெக்ஷன் எல்லாம் தந்திருக்காங்க. நம்ம போகிற வழியிலேயே ஃபோட்டோ ஃப்ரேம் ஷாப்லாம் நிறையா இருக்கும். நமக்கு எந்த மாதிரியெல்லாம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வேணுமோ அந்த மாதிரி அவங்க எடிட் பண்ணி தருவாங்க. நாங்கள் எங்கள் பையனுக்கு முருகர் மாதிரி எடிட் பண்ணி வாங்கிக்கிட்டோம். இங்கே வர்ற எல்லாருமே அவங்க தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்களும் அங்கே ஒரு பாட்டில் 20 rupeesக்கு சேல் பண்ணுறாங்க. அந்த பாட்டில் வாங்கி நாங்களும் தீர்த்தம் எடுத்துக்கிட்டோம். தேர்ட் நம்ம போன இடம் தான் பாப விநாச தீர்த்தம். பாப விநாச தீர்த்தமும் கொஞ்சம் ஸ்பெஷலான தீர்த்தம் தான். இந்த தீர்த்தத்தில் குளித்தா நம்மளோட பாவங்கள்லாம் போகுன்றது நம்பிக்கை. ஸோ இங்கே வர்றவங்க எல்லாருமே அதில் குளிச்சுட்டும் அந்த தண்ணியை தீர்த்தமாக எடுத்துகிட்டும் போகிறாங்க.
4th பிளேஸும் 5th பிளேஸும் ஒரே லொக்கேஷனில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சில தோரணமும் அதுக்கு அடுத்தது வந்து சக்கர தீர்த்தமும் இருக்கும். சில தோரணத்தை ரொம்ப அழகாகவும் க்ரீனிஷாகவும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நிறைய அனிமல்ஸோட பேர்ட்ஸோட ஸ்டாச்சஸ் இதெல்லாம் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெருமாளோட தசாவதார ஸ்டாச்சுஸும் இங்கே இருக்குது. நாங்கள் அது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படி சக்கர தீர்த்தத்துக்கு உள்ளேயே நடந்து போயிட்டோம். என்னோடய பையன் இங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஃபைனலாக நாங்கள் 6th பிளேஸும் ரீச் ஆகிட்டோம். இந்த கோவிலோட பேர் வந்து ஸ்ரீவாரி பாதலு. இங்கே பெருமாளோட பாத சுவடுகள் இருக்குது. இங்கேருந்து நம்ம பார்த்தோன்னா திருப்பதியோட என்டையர் லுக்கையும் நம்மளால் பார்க்க முடியும். நாங்களும் இந்த 6 டெம்பிளையும் பார்த்துட்டு திருப்பதி கோவிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். திருப்பதியோட ஸ்தல புராணம் படி நம்ம ஃபஸ்ட்டு வராக பெருமாளை தான் பார்க்கணும். ஸோ நாங்கள் எங்கள் கேப் டிரைவர்கிட்ட வராக பெருமாள் கோவிலுக்கு பக்கத்துலேயே ட்ராப் பண்ணுற மாதிரி சொன்னோம். அதனால அவங்க அன்னதான மண்டபம் பக்கத்தில் எங்களை ட்ராப் பண்ணிட்டாரு. திருப்பதி போகிற எல்லாருக்குமே ஒரு தடவையாவது அன்னதானம் சாப்பிடணுன்ற ஆசை இருக்கும். நாங்கள் போனதுமே எங்களுக்கான ஸ்பேஸ் கிடச்சிருச்சு. ஸோ நாங்களும் லஞ்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வராகரை பார்க்க கிளம்பிட்டோம். ஏன் திருப்பதியில் வராகர் ரொம்ப ஸ்பெஷல்னால் இந்த என்டையர் மலையுமே வராகருக்கு சொந்தமானது தான். பெருமாள் பத்மாவதியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பக்தர்களுக்கு அருள் புரியணுன்றதுக்காக வராகர் இந்த இடத்த பெருமாளுக்கு கொடுத்ததா வரலாறு இருக்குது. அதனால பெருமாள் வராகருக்கு என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்றை பார்த்து தரிசிச்சுட்டு வர்றவங்களோட கோரிக்கை எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றுவேன்னு வராகருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால தான் திருப்பதியில் வராகர் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நாங்களும் வராகரெல்லாம் பார்த்துட்டு புஷ்கரணிகாவில் கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கோவிலோட மாட வீதியில் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம்.
நாங்கள் 300 ருபீஸ் ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம். எங்களோட ஸ்லாட் டைம் வந்து நைட் 10 ஓ கிளாக்கு. ஸோ ஈவினிங்கே கொஞ்சம் க்ரௌடெல்லாம் கம்மியாக இருந்ததுனால நாங்கள் ஒரு 4:30க்கெல்லாம் சாமி பார்க்குறதுக்காக க்யூவில் போய் நின்றுட்டோம். க்யூவில் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் செக்கிங் கவுண்டர் வரும். நம்மளோட மொபைல் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நம்மளோட லக்கேஜையும் அவங்க செக் பண்ணி வாங்கிக்குவாங்க. குழந்தைங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுக்கெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நம்ம செக்கிங் ப்ராசஸை முடிச்சுட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நம்மளோட 300 ருபீஸ் டிக்கெட்டையும் நம்மளோட ஆதார் கார்டையும் வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளை உள்ளே அலோவ் பண்ணிடுவாங்க. அங்கே போய் நம்மளையும் நம்ம வச்சுருக்க திங்ஸையும் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்மளை ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணிடுவாங்க. நாங்கள் போன டைம் வந்து க்ரௌடே இல்லை. ஸோ நாங்கள் ஃபாஸ்ட்டாக அந்த ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். நாங்கள் எந்த இடத்துலையுமே பிளாக் ஆகி நிற்கலை. அந்த ரூம் பக்கத்துலேயே நமக்கு ரெஸ்ட் ரூம் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஸோ நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது அந்த இடத்துல. நம்ம லாக் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு டீ, காஃபி, மில்க்கு, ஃபுட்டு எல்லாமே அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபைனலாக நாங்களும் நல்லபடியாக சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். நாங்கள் ஒரு 2.5 ஹவர்ஸ்லேயே சாமி பார்த்துட்டோம், க்ரௌட் கம்மியாக இருந்ததுனால. நாங்கள் ஏப்ரல் மந்த் 21 தான் போயிருந்தோம். நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டு எங்களோட மொபைல்லாம் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். லட்டு கவுண்டரில் போய் லட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். 300 ருபீஸ் டிக்கெட் பர் பர்சனுக்கு வந்து ஒரு லட்டு ஃப்ரீயாக தருவாங்க. நம்ம லட்டு வாங்குறதுக்கு நம்ம மறக்காமல் நம்மளோட ஆதார் கார்டையும் எடுத்துகிட்டு போகணும். கொஞ்சம் நேரம் கோவில்லையே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், தம்பியெல்லாம் விளையாட விட்டுட்டு. அங்கே இருக்கிறதே ரொம்ப பீஸாகவும் ஜாலியாகவும் இருந்துச்சு. அப்புறம் நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே போய் நமக்கு தேவையான பொருளெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கும் திருப்பதி வரணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது நல்லபடியாக 2026 நல்லபடியாக நடந்துச்சு. நல்லபடியாக சாமியெல்லாம் பார்த்துட்டு நம்ம கீழே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம். அப்போ நைட்டு டின்னர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அன்னதான மண்டபத்தில் எங்களையும் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போனாங்க. ஸோ நாங்களும் அங்கே நல்லபடியாக சாப்பிட்டுட்டு கீழே நாங்கள் கிளம்பிட்டோம். எல்லாருக்கும் ஒரு தடவை கிடைக்கிறதே பாக்கியம். எங்களுக்கு 2 தடவை இந்த ஃபுட்டு கிடச்சிருந்துச்சு. நாங்களும் ஃபைனலாக பஸ்ஸெல்லாம் ஏறி கீழ் திருப்பதி வந்துட்டோம். இதோட எங்களோட திருப்பதி சீரீஸ் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரியான ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு மறந்துடாமல் மிஸ்டர் மோயன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.